அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம். ஆடி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். ஆயுள் காரகரான சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மகர ராசி அன்பர்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் பெருகும். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் மற்றும் நிலபுலன்களின் சேர்க்கை ஏற்படும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. உள்ளத்தில் ஊக்கமுடையவராக தாங்கள் திகழ்வீர்கள். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி அன்பர்கள் அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு தேவையில்லாத வேலைகளில் ஈடுபடுவதால் பல இன்னல்களுக்கு ஆளாக வாய்ப்புகள் மிக அதிக அளவில் உள்ளது. எனவே எந்த ஒரு காரியத்தையும் நிதானத்துடன் மேற்கொள்வதன் மூலமாக இதனை தங்களால் தவிர்க்க இயலும். தங்களது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. சில மகர ராசி அன்பர்களுக்கு தோற்றத்தில் இருந்த பொலிவு போய்விடும். நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருட்களையும் கூட சில அன்பர்கள் இழக்க நேரிடும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். பெண்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏதும் இல்லாத வண்ணம் மிக நல்ல முறையில் குடும்பத்தை வழிநடத்தி செல்வீர்கள். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஆகஸ்ட் மாதத்தில் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகள் வருகின்றது. மகர ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. நன்மைக்கு மாறான பலன்களை அதிக அளவில் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்கள் அசுப செய்திகளையும் கேட்க நேரிடும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலன்களை தரக்கூடிய மாதமாக உள்ளது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக உள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் சேர்க்கையும் தன சேர்க்கையும் ஏற்படும். ஆடி மாதத்திற்கான சுப தினங்களாக ஜூலை மாதத்தில் 17, 18, 21, 22, 26 மற்றும் 27ஆம் தேதிகளும், ஆகஸ்ட் மாதத்தில் 1, 2, 3, 4, 10, 11, 12, 13 மற்றும் 14ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி மாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் உண்டு. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களது நன்மையை தரும். ஆடி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 1ஆம் தேதி புதன் கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 19ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 24ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 8ஆம் தேதி புதன் கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 31ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 23ஆம் தேதி புதன் கிழமையும், ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ஆகஸ்ட் மாதத்திற்கு 11ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. ஆடி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதத்தில் 17ஆம் தேதியும் ஆகஸ்ட் மாதத்தில் 15 மற்றும் 16ஆம் தேதிகளிலும் வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஜூலை மாதம் 19ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜூலை மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஜூலை மாதம் 26ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதம் 31ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது
ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. ஆடி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஜூலை மாதத்தில் 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் வருகின்றது. ஆடி மாத அமாவாசை திதியானது ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வருகின்றது. ஆடி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜூலை மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஆடி மாதத்திற்கு 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7:42 முதல் காலை 8:18 வரை வாசு செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. ஆடி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மற்றும் புதன் கடகராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மற்றும் குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் பக்ரத்தில் அமர்ந்தும், ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். சுக்கிரன் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி மாலை வரை கடகராசியில் அமர்ந்தும், ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி மாலை முதல் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் அனுச நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.